வாழ்க்கையில எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்ட, நெனச்சத சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய, முயற்சியை மட்டுமே என்னென்னைக்கும் கைவிடாம முன்னேறுவதுல ஆர்வம் கொண்ட, வாழ்க்கையில எப்பவுமே தனித்துவமாக செயல்படக்கூடிய, தனிமையே துணையாக கொண்டு தெய்வத்தையே வழியாக கொண்டு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நலமாக, வளமாக வாழணும்னு சொல்லி உங்களுக்கு சிரம் தாழ்ந்து வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிம்ம ராசிக்கு இந்த பதிவு நான் ஏன் நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்த குடுத்துர்றேன். இப்போ 2025 தொடங்கி ஜனவரிலருந்து இந்த நாள், இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு பெருசா எந்த ஒரு நல்லதும் நடக்கல. உண்ம. நான் மறுக்க மாட்டேன். எத்தனையோ வந்துட்டு மாதம் பொறந்துச்சு, நாள் பொறந்துச்சு, பெயர்ச்சி வந்துச்சு, குரு பெயர்ச்சியாகட்டும், சனி பெயர்ச்சியாகட்டும் வாட்டெவர். ஆனா சனி பெயர்ச்சி பெருத்த நமக்கு சோதனையா வந்துருச்சு. சோ இருந்தாலும், நம்ம முன்னாடி சொன்னது போல, கஷ்டமோ, நஷ்டமோ, உங்களுக்குன்னு ஒரு கொள்கையோட விழுந்து, பொரண்டு, எழுந்து, முட்டி, மோதி வாழ்க்கைய உருட்டிட்டு தான் வரும். ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. வருஷமே முடிய போகுது. எல்லா நாளும் கஷ்டமே பார்த்துட்டோம். 2026வது இந்த கஷ்டம் இந்த வருஷத்தோட முடிஞ்சுட்டு, ஒரு புது வாழ்க்கை, ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? ஆனா, இந்த பதிவு என்ன சொல்லுது அப்டின்னா, "அவ்ளோ தூரம்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும். கடைசி நேரத்துல இந்த டிசம்பர் வரைக்கும், இந்த நாள்ல இருந்து நீ டிசம்பர் வரைக்குமே நல்லா தான் இருக்க போற. அதோட இந்த நல்ல நாட்கள நீ நல்ல விதமா பயன்படுத்தி சந்தோஷத்தோட 2026வே நீ வெல்கம் பண்ண போறேன்னு சொல்றேன். கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடக்கத்தான் போகுதுங்கிறது உறுதி. அப்படி என்னாம எனக்கு நல்லது நடக்க போகுது? ஏங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நவகிரகங்கள் பொறுப்பு. எங்கெங்க யார் இருக்காங்க? அந்த 12 கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க? அவங்களுடைய அதிபதி என்ன? அவங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய கட்டத்துடைய பலன் என்ன? அந்த கட்டம் சொல்லக்கூடிய பாவகம் என்ன? காரகத்துவம் என்ன? இதெல்லாம் பொறுத்துதாங்க நமக்கு நல்லதும், கெட்டதும் வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில இப்போ ஒரு சில கிரகங்கள் சிம்ம ராசிக்கு சாதகமா வந்து உட்கார்றாங்க. குறிப்பா சில யோகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது என்ன யோகம்? இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? இதோட நீங்க செய்யக்கூடாது என்ன? யார்கிட்ட கவனமா இருக்கணும்? இது போல நெறைய தகவல்கள நம்ம வந்து பார்க்க போறோம். பொது பலன்கள பார்க்க போறோம். நட்சத்திர பலன்கள பார்க்க போறோம். பரிகாரங்களையும் சேர்த்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி. அந்த வகையில சிம்ம ராசிக்காரங்கள உங்களுக்கு இப்போ பொதுவா உங்களுக்கு நான் பலன்கள் சொல்றேன் அப்டின்னா, உங்களுடைய ஜாதகமாகட்டும், பேராகட்டும் எதுவும் இல்லனாலயும் சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே பொது பலன்கள் நம்ம சொல்ல முடியும். கிரக நிலைகளை ஆராய்ந்து சொல்ல முடியும். சிம்மத்திற்கு இதெல்லாம் நடக்கும். இந்த கிரகங்கள் இங்கங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பார்வைய குடுக்குறாங்க. அந்த வகையில. சோ அப்படி பார்க்கிறப்போ, உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன குரு பார்க்கிறார். ஜென்மத்துல கேது சஞ்சாரம் பண்றாரு. இதனால இனம் புரியாத கவலையும், மனக்குழப்பமும் ஏற்படும். ஆனா கண்டக சனி ஆதிக்கம் இருக்கிறதால, பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே காண முடியாத அளவுக்கு சிக்கலும், வருமான பற்றாக்குறையும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். தடைகள், தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கும். தன்னிச்சையா செயல்படுறவங்களுக்கு மத்தவங்கள சார்ந்து சூழ்நிலையை சமாளிக்கிற மாரி ஒரு அமைப்பு இருக்கு. விரயங்களும் அதிகமாகுது. இது நான் சொல்றது உங்க அதிபதிக்கு சுத்து போட்ட விஷயங்கள். சொல்றாங்கல்ல, "அடடா! சுத்து போட்டாங்கடா. இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது." அப்படின்ற அமைப்பு. ஆனா அதுக்கு பின்னாடி நான் வரேன். குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார். 12ஆம் இடம் அப்படின்னாவே எல்லாருக்குமே விரயஸ்தானம். வக்ரம் பெற்றிருக்கிறப்போ உங்க ராசிக்கு 5, 8 கூடியவன் இந்த குரு பகவான். குரு அப்படின்னா பூர்வ புண்ணிய லக்னாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லது இல்லதான். ஆனா, இவர் வக்ரகதியில இல்லன்னா உங்களுக்கு பிளஸ். சரி இப்ப இவரும் வக்ரகதி ஆயிட்டாரு, இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சொத்து பிரச்சனை மீண்டும் தல தூக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட எதிர்ப்பு வரும். சுபகாரியம் கொஞ்சம் தாமதப்படும். உடனே மனசு விட்டுறாதீங்க. இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தெளிவா கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நான் சூழல் உங்களுக்கு இருக்கு. ஆனா அது எப்படி சரியாகுதுங்கன்றத நான் சொல்றேன். இப்ப அதே அஷ்டமாதிபதியா குரு பகவான் விளங்குவதால, இதுவரைக்கும் முடியாதிருந்த வழக்கல் இப்போ முடியும்.
வராதுன்னு நினைச்ச கடன் பாக்கிகள் வசூலாகும். சுப செய்திகள் உண்டு. இப்ப புரியுதானே? ஏன் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றுதலா இருக்க போகுதுன்னு. அதே போல சுக்கிரன் விருச்சிக ராசியில இருக்காரு. உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு வரார். இந்த நேரம் நல்ல நேரம். வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க. எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். தொழில்ல கூடுதல் லாபம் கிடைக்கிறதோட புதிய புதிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீங்க. புதுசு சொத்து வண்டி, வாகனம் எல்லாமே அப்படியே என்ன சொல்றது? ஒரு பெரிய வளர்ச்சிய பார்க்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரி சப்போர்ட்டா இருக்கவங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே போல செவ்வாய் எங்க இருக்காரு? தனுசு ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். பிள்ளைகளுக்கு உரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பா நடக்கும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் யோசனையும் வரும். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியும் பெறும். அதுபோல வாங்குன இடத்த விக்க முடியாம அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எதிர்பார்த்தத காட்டிலும் கூடுதல் லாபத்தோட அந்த நிலத்த விப்பீங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்துப்பாங்க. வாடகை கட்டிடத்துல நடந்துட்டு இருந்தவங்க தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், இல்ல நீங்களே வாடகை வீட்ல இருந்தா கூட சொந்த வீட்டுக்கு, சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கைகூடும். செவ்வா அப்படின்னாவே பூமிக்காரகன்னு நம்ம சொல்லிருவோம். சுக்கிரன் அப்படின்னாக்க அசுரருடைய குரு. குரு பொறுத்தவரைக்கும் தேவர்களுடைய குரு. சோ செவ்வா அப்படின்னா, நம்ம ஒரு கைப்பிடி மண்ணு வச்சிருக்கோம்னாக்கா செவ்வாயுடைய அனுகிரகம் தேவை. இப்போ சிம்ம ராசிக்கு செவ்வா நல்லா வலுவா இருக்காரு. இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம். நவகிரகங்கள்ல சனி பகவான் தான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்னு. செவ்வாய் சைலண்ட் கில்லருங்க. இவர் வலுவா இருந்துட்டா போதும். உங்கள யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. சனி பகவானே சைடு வாங்கிருவாரு. இவர் உங்களுக்கு சிறப்பா இருக்காரு. அப்ப சனி பகவான் தரக்கூடிய எந்த ஒரு பலன்களுமே உங்களுக்கு தடுக்கப்படும். அதாவது சோதனை தானே குடுக்குறாரு. ஓகேவா? இதுல விருச்சிக ராசியில புதன் இருக்காரு. உங்கள பொறுத்தவரைக்கும் புதன் யாரு? உங்க ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர். இவர் வந்து சுகஸ்தானத்துல வர்றதுனால பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும். கரைந்த சேமிப்புகளோட ஈடு கட்டுவீங்க. வாடகை கட்டத்துல இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய தொழிலாகட்டும், நீங்க வீடா இருக்கட்டும், சொந்த கட்டிடத்துக்கு மாற்ற உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். அப்போ செவ்வாயும் புதனும் உங்களுக்கு சொத்துக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பொருளாதார ரீதியா உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பாக பிரிவினைகள் கூட உங்களுக்கு சுமூகமா முடியும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இனி மகிழ்ச்சி அதிகமாகும். வியாபாரம், தொழில் செய்றவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். படிக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு சுரிய வழிகாட்டுதல் சிறப்பா அமையும். பெண்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால பெருமை சேரும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். இதோட பணவரவு அதிகமா கிடைக்குங்க. புதுசா ஆடை, ஆபரணங்கள் சேரும். மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். எதையுமே சாதிக்கணும்ன்ற ஒரு மன உறுதி ஏற்படுது. பழைய வண்டி வாகனத்த மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுது. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல விருந்து விசேஷங்கள கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உறவுக்காரங்களால உதவி கிடைக்கும். அதே நேரத்துல சின்ன சின்ன உறவுக்காரங்களால உபத்திரமும் வரும். உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க. வெளி வட்டாரத்துல மதிப்பு, மரியாதை அதிகமா கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால உங்க ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்க மத்தியிலுமே உங்களுடைய கௌரவம் அதிகமாகுதுங்க. இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அங்க இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை, இப்போ உங்களுக்கு தளரும். உங்களுடைய பணியிடங்கள்ல சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். நிர்வாகத்துக்கிட்ட எதிர்பார்த்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதே போல தொழில் வியாபாரத்துல லாபம் பல மடங்கு உயருங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த அந்த மறைமுக போட்டிகள் இப்போ மறைஞ்சே போகுது. குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்ல முன்னேற்றம் வந்து சேரும். புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை கூடும். கணவர்கிட்ட பாராட்டு கிடைக்கும். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உத்தியோகத்துல இருக்கீங்க தனியா தெரியும் அரசாங்க தெரியும். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கணும். கணவன் மனைவி உறவுலாம் அந்யோன்யம் அதிகமாகுதோ இல்லையோ புரிந்துணர்வு அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு நடந்துப்பீங்க. குடும்பத்திலுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவுக்காரங்க ஒத்தாசையா இருப்பாங்க. பிள்ளையுடைய கல்வியில முன்னேற்றம் இருக்கும்.
எல்லாத்துக்கும் மேல பணங்க. பணம் தான் வந்துட்டு இப்போ இந்த கலியுகத்துல மனுஷனுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது. அந்த வகையில உங்களுக்கு நீ எதிர்பார்த்தத விட இனி வரக்கூடிய நாட்கள்ல பணவரவு அதிகமா கிடைக்கும். அதேபோல வீடு வாங்குறது, மனை வாங்குறது இது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும். வீட்ட அலங்காரம் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. நண்பர்கள் கிட்ட ஒத்துழைப்பு தக்க சமயத்துல கிடைக்கும். வேலை அதிகமா இருக்குங்க. குடும்பத்தார்கிட்ட நேரம் செலவழிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மேல் படிப்புக்காக பிள்ளைகள வந்து வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க. முக்கியமான காரியத்துக்காக அரசியல்வாதிகளுடைய உதவிகளை நாடுவீங்க. வேலையிடங்கள்லயுமே உங்களுடைய திறனை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும். மேல் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமையும். சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி, சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே இப்போ உங்கள ஒரு துளி அளவு கூட பாதிக்காத வகையில மறைந்து போகும். அரசாங்க வேலையில இருக்கவங்க பொறுப்போட நிதானமா செயல்படுங்க. ஏன்னா, உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க உங்கள ஏதாவது ஒரு சூழ்ச்சியில சிக்க வைக்கணும்னு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா, கிரகங்கள் சப்போர்ட்டும் இருக்கு. யாராலயும் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. ஓகேவா? அதேபோல தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள உங்க புத்திசாலித்தனமா சரி கட்டிடுவீங்க. வியாபாரம்லாம் சுமூகமா நடக்கும். புதிய முதலீடுகள் செய்வதுல ஆர்வம் கூடும். வங்கி கணக்குல முறையா பராமரிக்கணுங்க. இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காக முக்கியமான காரியங்கள்லாம் செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால தேவைக்காக பணத்த சேமிக்க திட்டம் போடுவீங்க. தங்க நகைகளை வாங்க ஆசைப்படுவீங்க. அந்த ஆசைகளுமே நிறைவேறும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த பணியிடங்கள்ல இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்காம இருப்பாங்க இல்லையா? பொறாமப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல உங்களுடைய நல்ல பெயர கெடுக்கிறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். அதேபோல தேவையில்லாத யார்ட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சரிங்களா? மத்தபடி எல்லாமே சிறப்பா இருக்கும். தொழிலாகட்டும், உத்தியோகமா இருக்கட்டும். இதுல ஆண்களுக்கு உடைய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாகுது. உடைய ஆளுமை திறன் மேம்படுது. உடைய தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். இதோட பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க செய்யவே கூடாது. கோவத்த காட்டாதீங்க. ஈகோ பார்க்காதீங்க. தேவையில்லாத யார்ட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. தேவையில்லாத யாருடைய விஷயத்திலயும் தலையிடாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, உத்தியோகத்திலயும் சரி சிறப்பா இருப்பீங்க. ஃபேமிலி சப்போர்ட் அதிகமா கிடைக்கும். பணவரவு அதிகமா கிடைக்கும். புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, இது போல நெறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள பெண்கள் அதிகமா அனுபவிப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் செய்யவே கூடாதுன்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதாவது உடல் ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்கோங்க. இது வயதான தம்பதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரே விஷயம் தான். அமைதியா இருக்கணும். தியானம் பண்ணணும். ஆரோக்கியத்த பார்த்துக்கணும். உடற்பயிற்சி பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. நெறைய கோயிலுக்குள்ளன்னு போங்க. ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும். அதே போல உங்களுக்கு இந்த பிளட் பிரஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். மத்தபடி பணம் சிறப்பா கிடைக்கும். ஆனா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. தேவையில்லாத யாருக்கும் செலவு பண்ணக்கூடாது. கோல்டு வாங்குங்க. பிசினஸ்க்கு பணம் போடுங்க. சேவிங் பண்ணுங்க. அதேபோல வேல்யூவான பொருட்கள் மீது முதலீடு பண்ணலாம். சிறப்பு. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்னங்கிறத யார்ட்டயும் தெரியப்படுத்துறது வந்து சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. காதலாகட்டும், திருமணமாகட்டும் குடும்ப உறவுகளும் சிறப்பா இருக்கு. நட்பு பொறுத்தவரைக்கும் உண்மையான நண்பர்கள் கிட்ட சப்போர்ட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கே தெரியும். உண்மையான ஃப்ரெண்ட் மாரி ஒரு சிலர் வந்து ஃபேக்கா இருக்காங்க. அவங்கலாம் விட்டு ஒதுங்கி நில்லுங்க. புரியுதுங்களா? அதேபோல உங்கள பத்தி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்கள பத்திலாம் கவலையே படாதீங்க. உங்கள் மீது யாராவது வந்துட்டு தேவையில்லாத அவதூறு பரப்புறாங்க. உங்கள வந்து ஒரு மாதிரி கோவப்படுத்துற மாரி பேசுறாங்க, செய்கை பண்றாங்க அப்டின்னா கூட, அந்த இடத்துல நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. அத பார்த்து ரியாக்ட்டே பண்ணக்கூடாது. நீங்க அத வந்து பார்த்து கோவப்படணும் அப்டின்றது தான் உங்களுடைய ஒரே நோக்கம். அத பேஸ் பண்ணி உங்கள வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்விடாம பண்ணிடலாம் அப்டின்னு யோசிக்கிறாங்க. சரிங்களா? இத மட்டும் பண்ணிடாதீங்க. மத்தபடி இப்போ வரைக்கும் பார்த்தது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாள் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்போ சிம்ம ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? அது பார்த்துருவோமா? முதல்ல சிம்மத்துல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். நெனச்சத சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கவனமா செயல்படணும். வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது எப்படி செயல்படணுங்கிற திட்டமிடுதல் அவசியம். ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் பண்றாரு. மனசுல இனம் புரியாத குழப்பம் வரும். எடுத்த வேலை கொஞ்சம் இழுபறியாகும். உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா கூட இருக்கிறவங்க செயல்படுவாங்க. குடும்பத்திலயுமே எதிர்பாராத நெருக்கடி வந்து போகும்.
அதே போல சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களே, உலகத்தையும் சரி, உறவுக்காகவும் சரி, புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருது. நல்லவன் யாரு? கெட்டவன் யாரு? எது நமக்கு நல்லது? எது நமக்கு கெட்டது? இதுநாள் வரைக்கும் நம்ம இது நம்புனது சரியா? தப்பா? இது போல நெறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அதேபோல சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும், ராகுவும் புதிய நட்புகளால பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. நட்பு ரீதியா ரொம்ப கவனமா இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான வேலைகள உங்களையே அறியாம ஈடுபடக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுவாங்க. அதன் காரணமா தான் கோர்ட் கேஸ் வழக்குல நெருக்கடி வரும். அது கொஞ்சம் பாத்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே 3வது நபரையே தலையிடலாம் பாத்துக்கோங்க. விட்டு குடுத்து போங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காவது நோய் நொடிகள் வரலாம். உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். உறவுக்காரங்கிட்ட ஆதரவு கிடைக்கும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஆளா சுக்கிரனே உங்களுக்கு வந்துட்டு சாதகமா நிக்கிறார். இதோட திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. வராம இருந்த பணம் வருது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது. கொஞ்சம் அப்படி ஆரம்பிச்சாலும் கரெக்ட்டா வந்துட்டு அத புள்ளி வைக்கிற தப்பா இருந்தாலும் கோலம் அழகா வந்துருச்சு அப்படின்ற மாரி வாழ்க்கை நல்லமா இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். கோணி அம்மனை வழிபாடு செய்ய குறை தீரும் நன்மைகள் நடக்கும். இந்த அம்மன் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கோவை மாநகர், கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கு. சிவ அம்ச அம்பிகை கோணியம்மன். வடக்கு நோக்கி 8 கரங்கள்ல சூலம், உடுக்க, வாள், சங்கம், கபாலம், அக்னி, சக்கரம், மணியேந்தி காட்சியளிக்கிறாங்க. சிவனை போல இடது காதில் குண்டலம் அணிந்திருப்பாள். அபூர்வமான அமைப்பு. சிவமும் சக்தியும் வேறில்ல அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வடிவம். அம்பிகை சன்னதி எதிரே சிம்ம வாகனம் இருக்கு. முன் மண்டபத்துல சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை இந்த தேவியரும் இருக்காங்க. இந்த அம்மன் நீங்க வழிபாடு செய்வதனால திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், நோய் நொடி நீங்கும், தொழில் விருத்தியாகும். அதே போல நீங்க இந்த கோணியம்மனை வேண்டி எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டா கூட சரி, கண்டிப்பா நடக்கும். கோயிலேயே நிச்சயதார்த்தம் பண்ற நிகழ்ச்சி கூட நடக்குது. புரியுதுங்களா? இந்த 2 அப்படி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனாக்க 2 வீட்டாருமே சேர்ந்து ஒரு கூடையில உப்பு நரைச்சு, அது மேல மஞ்சள், தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ பழம் வச்சு அம்மன் சன்னதியில உறுதி செஞ்சுப்பாங்க. நோய் நீங்கவும், மாங்கல்ய பாக்கியத்துக்காகவும் இங்க வேண்டிப்பாங்க. இந்த அம்மனை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வழிபாடு செய்யறது சிறப்பு. அடுத்த பூர்வ நட்சத்திரம். முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதுல ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையை தரக்கூடிய நாட்கள். சுக்கிரன் நெருக்கடியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். எதிர்பார்த்த பணம் வரும். ஆடை, ஆபரணம், நவீன பொருட்களை வாங்கி சேர்த்துவீங்க. குடும்பத்துல இருந்து நெருக்கடி விலகுது. கணவன் மனைவிக்கிட்ட இணக்கம் உண்டாகுது. சில புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. சுகம், பாகிஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறது. எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுது. புதுச இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுது. தாய் தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரத்துல உழைப்பு அதிகமாகுது. வேலை அலைச்சல் காரணமா உடலில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறையும். மருத்துவ செலவு ஏற்படும். விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை பளு கொஞ்சம் இருக்கும். சுய தொழில் செய்யறவங்க விழிப்புணர்வோட செயல்படுறது ரொம்ப அவசியம். வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு முதலீடு பண்றோமே, அதற்கு உண்டான ஆதாயம் இருக்குமாங்கிறது. சரிங்களா? இதோட சப்தம சனி, ராகு சஞ்சாரம் கூட்டு தொழில எதிர்பாராத நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த வேலையில கவனமா இருக்கணும். பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கிக்கோங்க. புதுசா யாராவது உங்களுக்கு அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நெருக்கம் காட்டாதீங்க. விலகி இருங்க. ஏன்னா பழகுனவங்களே நம்மள நிறைய இடங்கள்ல பதம் பார்த்துட்டாங்க. இதுல புதுசா வர உறவுகள்லாம் நமக்கு நம்புறதுக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இனி படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். செல்வ விநாயகரை வழிபாடு செய்ய அனுதினமும் சங்கடங்கள் தீரும். பணப்புழக்கம் ஏற்படும். நீடித்த நிலைத்து செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து உத்திரம் அக்ஷரம் 1ஆம் பதம். வாழ்க்கையில் எப்பவுமே தனித்துவமாக செயல்பட்டு சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைதான். ஆனா கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது பணியாட்களுக்கு ஒத்துக்கையில் வேலை பார்த்தீங்கன்னா தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களோ பெண்களோ வேலைப்பளு நெருக்கடி அதிகமாகுது. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே, இன்னி கொஞ்சம் வேலையில பின்தங்குற மாதிரி இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், ஒத்துக்கையில் வேலை செய்யறவங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இருக்காம போகும். இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள கேது, சப்தமஸ்தானத்துல சனி, ராகு, சுகஸ்தானத்துல செவ்வா இவனுடைய சஞ்சார நிலை ஒவ்வொன்றையும் போராடி வெற்றி பெறக்கூடிய நிலையை உண்டாக்குறாங்க. குடம் போட்ட தங்கமா உங்களை மாற்றக்கூடிய நண்பர் யாரு, எதிரி யாரு அப்படிங்கறத நீ பாத்துக்கணும். சுத்தி இருக்கிறவங்க நல்ல யாரு கெட்டவாங்கிறத உங்க சூழ்நிலை காட்டி கொடுத்துரும். அதே போல குடும்பத்தை பொறுத்திருக்க வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். உடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியான புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இப்ப நான் சொன்ன என்ன ஒரு சிக்கல வேணா இருக்கட்டும்,
எல்லாத்தையுமே ஒரு புத்திசாலித்தனத்துல சமாளிச்சிருவீங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. உங்க புத்தி வந்து காட்டி குடுத்துரும். வீண் விவகாரங்கள்ல இருந்து வெளிவந்துருவீங்க. வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதே போல புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாம் பல நாள் கனவு இல்லையா? நனவாகும். முயற்சி கூட வெற்றி பெறும். அடுத்து மாணவர்கள். படிப்புல அக்கறை கூடுது. விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கவனமா செயல்படணும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் ஓம் நமக் சிவாய, சிவ சிவான்னு இருக்க செழிப்பான வாழ்க்கை உறுதி. வாழ்க்கையில வளம் உண்டாகிட்டே இருக்கும். சிவபெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையிலும் வளமும் நலமும் நிச்சயம். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இதுல நீங்க செய்ய வேண்டியது சிவபெருமானுக்கு அனுதினமும் தீபம் ஏற்றணும். காலை, மாலையில. அதே போல கார்த்திகை தீபத்தை கண்டிப்பா ஏற்றி வைங்க. கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாள்ல அருணாச்சலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வர்றது சிறப்பு. அதே போல அனுதினமும் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். தினமே ஒரு 10 நிமிஷமாவது ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். குருவுக்கு வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து நிவேதனம் செய்யணும். மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்தணும். செய்யவே கூடாது. யாருக்குமே தவறான வாக்குறுதியை கொடுத்துறாதீங்க. தவறானது அப்படின்னாக்க செய்ய முடியாத வாக்குறுதி. நான் உனக்கு அதை பண்ணித்தரேன், செஞ்சுறேன். சத்தியம் பண்ற வேலை சுத்தமா இருக்கக்கூடாது. கோவத்துல முடிவெடுக்கூடாது. உங்களை பத்தி யாராவது வந்துட்டு தப்பா பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்க கூட அது வந்து காதுலயே போட்டுக்கூடாது. நீங்களும் யாரை பத்தியும் பேசக்கூடாது. அதே போல தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது பண விஷயத்துல. முதலீடு பண்றேன், தொழில் பண்றேன், அவங்களுக்கு குடுக்குறேன், இவங்களுக்கு குடுக்குறேன். பணம் வந்துச்சா சைலண்டா நிலம் வாங்கு, இல்லையா நகை நட்டை வாங்க. புரியுதுங்களா? இல்ல வீடு கூட கட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் அளவு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட தெய்வம். சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தோன்னாக்கா சிவபெருமான் தான். அருணாச்சலேஸ்வரர். முருகப்பெருமான், திருப்பரங்குன்ற முருகன். ஓகேங்களா? அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் நிறம். ஞாயிறு நிறம் தங்க நிறம், ஆரஞ்சு நிறம். எண்கள் வந்து 1, 3. என்னங்க சிம்ம ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் உங்களுடைய ஆதாரமான கிரகம். அவர் ஒளி குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையிலுமே பெருசா எதுவும் நீங்க சாதிக்க முடியாது. ஆனா இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வருஷத்துல கடைசி ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய சூரிய பகவானுடைய சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய நாட்களா வருது. உன்னுடைய பேரு, புகழு, நம்பிக்கை, திறமை, தைரியம் இது எல்லாமே இனி ஒரு படி மேலதான் ஏறப்போகுது. உங்க வாழ்க்கையோட இருளை எல்லாத்தையும் எரிச்சு எரிச்சு சாம்பலாக்க போகுது. நீங்க பிறந்தது வந்து சாதாரணமா இல்ல. நீங்க வாழ்றது ஒண்ணும் சாதாரணமா இல்ல. சிம்மராசியான நீங்க ஒளியோட பிறந்தவங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு புதிய பாதைக்குள்ளதான் பயணம் பண்ண போறீங்க. சோ நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அருள் பெருகட்டும், நன்மை பெருகட்டும், சக்தி பெருகட்டும். சிம்ம ராசிகள் எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது உயர்ந்துகிட்டே போகட்டும். சிம்பிள்ங்க. உங்களுடைய முயற்சி இப்ப பலன் தரப்போகுது. உங்களுடைய பொறுமை இப்ப பலன் தரப்போகுது. உங்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்ப பலன் தரப்போகுது. இனி நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்களை அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். நடக்கிறது எல்லாமே தெய்வ அருளால நல்லதாவே நடக்கும். சிம்மன்னாக்க அரசன்க. சிம்மன்னா ஒளி. சிம்மம் அப்படின்னாக்க ஒருபோதும் கீழே விழாத ராசி. ஓகேவா? உயர்ந்து நில்லுங்க. உன்னுடைய ஒளியை வந்துட்டு அதான் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைய மாட்டான். உன்னுடைய ஒளியை யாராலையும் மறைக்க முடியாது. நீங்க ராஜா தான், நீங்க ராணி தான். இனி உலகமே உங்களை பார்த்து வியந்துக்க போகுது. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்க போகுது. நல்லது நடக்கட்டும், அதிர்ஷ்டம் பெருகட்டும். சிவபெருமானுடைய அருள் உங்க வாழ்க்கைய ஒளியால நிரப்பட்டும். அருளும் ஒளியும் அழிவில்லாத வெற்றியும் சிம்ம ராசிகளுக்கு கிடைக்கட்டுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமக் சிவாய. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இல்ல இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நன்றிங்க.